இதுல என்னன்னாங்க, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் காலில் கடந்தவனுங்க, இறந்த சில மாதங்கள்லயே 2 ஆம்பளைகளுக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்துட்டு இருக்கா அப்படின்னு இவ்வளவு ஆபாசமாக அசிங்கமா பேசின கேடுகட்ட ஒரு தலைவனா வச்சுக்கிட்டு, இவனுக்கு இன்னைக்கு அதர்ம மனோஜ் எவ்வளவு ஆபாசமாக எவ்வளவு கொடூரமாக இன்னொரு வார்த்தை ஏதோ பயன்படுத்தி இருந்தானுங்களே, கொடுஞ்செயல், இவ்வளவு பெரிய கொடுஞ்செயல் ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு கதறிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச தகுதி இருக்கா அப்படிங்கறது நம்முடைய முதல் கேள்வி. எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய இந்த எதிர்வினை பெரியாருக்கான எதிர்வினை தான். அந்த திருச்சி கூட்டத்தில் 10 பேர் உட்கார வச்சுட்டு பெரியார் அசிங்கப்படுத்தி பேசும்போது அவ்வளவு குதூகலமா சிரிச்சீங்க, அவ்வளவு கூத்தாடுனீங்க. திருப்பி ஒரே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தேன். ஒட்டுமொத்த கட்சியும் கதறிட்டு இருக்கு. ஆக இந்த வழிமுறை தான் சரி வரும் அப்படிங்கறத நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். ஆக அதனுடைய ரிசல்ட் தான் இது. நீங்க வெறுமனே ஏதோ ஒரு பகுதி, ஒரு மாவட்டம் இல்லாம அவங்களுடைய ஒட்டுமொத்த செட்டப்புமே கதறிட்டு இருக்கு. இந்தியாவை தாண்டி புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கக்கூடிய கோமாளிகள் உட்பட அத்தனை பேரும் இன்னைக்கு கதறிட்டு இருக்கானுங்க. நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி பெரியாரை நீங்க எப்படி டீல் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நம்முடைய ரியாக்ஷனும் இருக்கும். நம்ம இதற்கு முன்னாடி நடத்தின நிகழ்ச்சிக்கு முன்னாடியே நான் என்ன வார்னிங் கொடுத்தேன்னா, இவனுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்த இருந்தானுங்க அந்த திருச்சியில 10 பேர் உட்கார வச்சுட்டு, அங்க நீங்க பெரியாரை எப்படி கையாளுறீங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி அமையுங்கிறத நான் முடிவு செய்வேன் அப்படின்னு நான் முன்கூட்டி எச்சரிக்கை விடுத்திருந்தேன். அதை தாண்டி பெரியாரை ஒரு எல்லைக்கு மீறி பேசிய காரணத்தால் தான் அதை விட பல மடங்கு எல்லையை மீறி சீமானை போட்டு பிறந்திருக்கோம். நீங்க வர்ற சனிக்கிழமையும் பெரியாருக்கு எதிராக பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற தலைப்பில், பெரியாரெல்லாம் பெரியார் கிடையாதுங்க அப்படிங்கிற இந்த டோன்ல மற்றவர்களை தூக்கிட்டு வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தலாம் அப்படிங்கறதுக்காக தயார் நிலையில் இருக்கானுங்க. மறுபடியும் சொல்றேன், அந்த நிகழ்ச்சியிலையும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறத பொறுத்துதான் நீங்க நம்முடைய எதிர்வினையானது நிச்சயம் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி, நீங்க உலக அளவில் படை கட்டி இருக்கோன்னு பெருமை வீத்தக்கூடியவனுங்க நம்ம ஒருத்தனுக்காக கதறிட்டு இருக்கானுங்கன்னா இவ்வளவுதான் உங்களுடைய ஒர்த்து அப்படிங்கறதுதான் உண்மை. ஆக எச்சசோறு திங்கிற உங்களுக்கு, பொறுக்கி திங்கிற உங்களுக்கு இவ்வளவு இருக்குன்னா, சொந்த காசுல சொந்த வீட்டு சொத்து தின்னுட்டு இந்த வேலை செய்ய வந்த எங்களுக்கு எங்க தலைவரான பெரியார டச் பண்ணா பதிலடி இவ்வளவு மூர்க்கமாக இருக்கும் அப்படிங்கறத புரியணுங்கிறக்காக உங்களுக்கு ஒரு சாம்பிளாகத்தான் இது நடந்துட்டு இருக்கு. இது வெறும் சாம்பிளோட முடியணுமா, டெமோவோட முடியணுமா, அல்லது முழு நேர படமா ஓட்டணுமா அப்படிங்கறத இந்த கோமாளி பசங்க தான் முடிவு செய்யணும்.